நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சிங்கப்பூர்ல கொடுத்தாங்க. சிங்கப்பூரில் எப்போங்க கொடுத்தீங்க? எந்த வருஷம் கொடுத்தீங்க? 2016. சிங்கப்பூரில் போய் தான் கொடுத்தீங்க. இங்கேருந்து எப்படி அங்கே சிங்கப்பூருக்கு போனீங்க? இந்த பொண்ணு ஏஆர் சில்க் ஓனரோட பொண்ணு கூட்டிகிட்டு. ஏஆர் சில்க்ஸ் சேலம் என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க உங்களுக்கு? பிள்ளைங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம், கல்யாணம் கடைசி வரைக்கும் வாழ்வாதாரம் வரைக்கும் வழி கொடுக்குறோம். சிங்கப்பூரில் கொடுத்தாங்க. சிங்கப்பூரில் எப்போங்க கொடுத்தீங்க? எந்த வருஷம் கொடுத்தீங்க? 2016. சிங்கப்பூரில் போய் தான் கொடுத்தீங்க. இங்கேருந்து எப்படி அங்கே சிங்கப்பூருக்கு போனீங்க? இந்த பொண்ணு ஏஆர் சில்க் ஓனரோட பொண்ணு கூட்டிகிட்டு. ஏஆர் சில்க்ஸ் சேலம் என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க உங்களுக்கு? பிள்ளைங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம், கல்யாணம் கடைசி வரைக்கும் வாழ்வாதாரம் வரைக்கும் வழி கொடுக்குறோம். சிங்கப்பூரில் கொடுத்தாங்க. சிங்கப்பூரில் எப்போங்க கொடுத்தீங்க? எந்த வருஷம்? அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தை உலுக்கிய பள்ளிப்பாளையம் கிட்னி முறைகேடு வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை தாண்டியும் சிங்கப்பூர் வரை சென்று கிட்னியை எடுத்தது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பெண் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். அந்த பெண் என்ன புகார் அளிச்சிருக்காங்க? அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழகத்தையே ஒழிக்கின்ற சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்கு இருக்கின்ற இடைத்தரகர்கள் அவர்களை மூளைச்சலவை செய்து சட்டவிரோதமாக கிட்னியை எடுத்துள்ளனர். இந்த நிலையில அனைத்து ஆதாரங்களையும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்திய நிலையில் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் கோவை மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில எஸ்ஐடி குழு பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள எஸ்பிபி காலனி பகுதியில் இருக்கின்ற அரசு விருந்தினர் மாளிகையில் வைத்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் ஒரு திடுக்கிடும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்த சுமார் 42 வயது மதிப்புத்தக்க பெண்மணி ஒருவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரபல ஜவுளி தொழிலதிபருக்கு கிட்னி கொடுப்பதற்காக தமிழகத்தில் இருந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு விமானத்தின் மூலம் சிங்கப்பூருக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கின்ற மருத்துவமனைகளில் சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்டு இருக்கின்றனர். அதே சமயத்துல தங்களுடைய குடும்ப வறுமைகளை நாங்கள் போக்கி விடுகிறோம், உங்களது அனைத்து கடன்களையும் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என ஒரு ஆசை வார்த்தை கூறிதான் இங்கிருக்கின்ற பெண்மணியை அழைத்து சென்று சிங்கப்பூரில் வைத்து அந்த கிட்னி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்துல தற்பொழுது தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனை விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண் எஸ்ஐடி குழுவினரிடம் சென்று புகார் அளித்தனர். நான் ஏமாந்து விட்டேன், என்னை பணம் ஆசை வார்த்தை காட்டி இங்கிருந்து சிங்கப்பூருக்கு கூட்டிச் சென்று தன்னுடைய கிட்னி எடுத்துவிட்டு தனக்கு தர வேண்டிய தொகையும் தராமல் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். தொடர்ந்து அதே சமயத்துல சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளுடைய விசாரணையில் மேலும் சில தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பூர் மட்டுமின்றி மலேசியா, கம்போடியா ஆகிய நாட்டிற்கு தமிழகத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமராப்பாளையம் பகுதியிலிருந்து விசைத்தறி பெண்மணிகளை குறிவைத்துதான் இந்த கிட்னி விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. அதே சமயத்துல தொடர்ந்து தற்போது வரை 6 இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த கிட்னி விற்பனை சம்பந்தமான இடைத்தரகர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில தான் இருக்கிறார்கள் என ஒரு புகாரையும் அந்த பெண்மணி எஸ்ஐடி குழுவிடம் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சிங்கப்பூரில் நடைபெற்ற சட்டவிரோத கிட்னி விற்பனை சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் புகார்களை பெற்றுக்கொண்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது என கூறி வந்த நிலையில் தமிழகத்தையும் தாண்டி அண்டை வெளிநாடுகளில் இந்த கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது என ஒரு வெளிச்சம் தற்போது வந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.